யூடிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் வீடியோ இது. கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா ரிட்டன் ஊருக்கு கிளம்பணுமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து டியோட ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ஏதோ எக்ஸ்பல்ஸ் பைக் இருந்துச்சு. ஸோ ஒரு ரைட் போகலாம் அப்படி டி வந்து வாங்கிட்டு ஒரு ரைட் மட்டும் போயிட்டு வந்தோம். டிக்கு வந்து இந்த பைக் வாங்குறதுக்காக ஐடியா இருக்குது, பட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் ஒரு ரைட் போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு வந்தோம். சூப்பரான ரைடு இது ஆக்சுவலி. இந்த பசங்களுக்கு அது எந்த அடிக்ஷனும் தெரியல, இந்த பைக் கார் மேலெல்லாம். எனக்கு வந்து நீ எப்போ பார்த்தாலும் எந்த பைக் பார்த்தாலும் எனக்கு இந்த பைக் வாங்கணும் இந்த பைக் வாங்க சொல்லிக்கிட்டே இருப்பான். பட் அதுக்கு தெரியாது, மேபி கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு சில பியூட்டி ஐட்டம்ஸ் மேலே இருக்கிற ஆசை வந்து பசங்களுக்கு வந்து கார் பைக் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆசை இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அங்கே கோயில்கிட்டேயே வந்து ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஊருக்கு கிளம்பினோம். ஸோ டியோட ஃபேஸ் பார்த்தால உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு. நானும் வந்து டிசைட் பண்ணேன், ஓகே பையனுக்கு வந்து வாங்கி கொடுத்துடலாம். இப்போதைக்கு வந்து பட்ஜெட் இல்லை, அதுக்கு எல்லாமே வந்து சேவிங்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ கோயிலிருந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது வந்து டியோட என்ன சொல்கிறது ஃபார்ம் கிட்டே போயிட்டு போகலாம் அப்படின்னு தான் போயினோம். அங்கே வந்து தூரத்தில் தெரியுது அவங்களுக்கு பிகாக். ஸோ சூப்பராக வாக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நான் வந்து ஃபெதர் ஓப்பன் பண்ணுவேன்னு பார்த்தேன், நான் ஓப்பன் பண்ணல. நான் வந்து நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஊருக்கு வரும்போது, ஆனால் நிறைய டைம் வந்து ஃபெதரே ஓப்பன் பண்ணாது. ஆனால் நீ வந்து நிறையா வாட்டி பார்த்துருக்கேன்னு சொன்னான். அதுக்கப்புறமா டியோட இடத்துக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் முருங்கை இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து முருங்கைக்கீரை எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் பறிச்சுட்டு வீட்டுக்கு பறிக்கலாம் அப்படி. எங்களுக்கு இல்லை, டியோட அக்காவுக்கு. ஸோ பறித்து எடுத்துகிட்டு வந்து போனோம். என்னோடய ஃபேஸ் பார்த்தாலும் தெரியும் எந்த அளவுக்கு வந்து டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அங்கேயே வந்து லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாம்பழம், அதுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த வருஷம் வந்து காய் விட்டுருச்சு. ஆனால் எங்களால் தான் வந்து பறித்து சாப்பிட முடியல, ஏன்னா அந்த டைமில் வந்து நாங்கள் ஊருக்கே போகல. ஸோ எங்களால் பார்க்க முடியல. நெக்ஸ்ட் இயர் வந்து போனால் பார்த்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரிட்டன் ஊருக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் பெங்களூர் கிளம்பினோம். வரும்போது வந்து இந்த ரெயின்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அங்கேருந்து வரும்போது டியோட அக்கா அவங்களோட ரிலேஷன் ஒருத்தருக்கு வந்து வெள்ளரிக்காய் போட்டிருந்தாங்க. மீன்ஸ் லாஸ்ட்டாக கட் அவுட் பண்ணுற டைமில் இருக்கும் இல்லையா, அது மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு சிலது நல்லா இருந்தால் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நானும் பறித்தோம். எனக்கு வந்து இது புது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், வெள்ளரிக்காய் வந்து டைரெக்டாக ஃபார்ம்லேருந்து பறிக்கிறது. இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஊருக்கு போன வீடியோட ஃபைனல் பார்ட். பிடிச்சிருக்குன்னு நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போனால் ஃபுல் லென்த்தியாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. பிடிச்சிருக்குன்னு நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா யூடிஸ், பை பை, லவ் யூ.